ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு அரேபியன் ஃபுட் தான் பார்க்க போகிறோம். கப்ஸா. இது எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபுட்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் இந்த பாஸ்மதி ரைஸை வந்து தண்ணியில் ஒரு அரை மணிக்கூர் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ண சிக்கன், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், பட்டை கிராம்பு, ஒரு மேகி க்யூப், 3 பச்சை மிளகா, 10 பூண்டு அண்ட் கடைசியாக நம்மளோட ஈஸ்டர்ன் சிக்கன் மசாலா. ஆக்சுவலி கப்ஸாக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மெயனேஸ் அண்ட் தக்காளி கறி. நம்ம ஃபஸ்ட்டு மெயனேஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 2 முட்டையோட வெள்ளை கருவு எடுத்தேன். அப்புறம் 2 பூண்டு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்மளோட லுல்லுவோட ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ தூரம் ஆயில் ஊற்றுறோமோ அவ்வளோ திக்காக நமக்கு மைனேஸ் கிடைக்கும். இப்போ நம்மளோட மெயனேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி கறிக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா எடுத்திருக்கோம். இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அண்ட் இப்போ நம்மளோட தக்காளி கறியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 பச்சை மிளகாவும் ஒரு 5 பூண்டும் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெயும் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நறுக்கி ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாவும் பூண்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஒரு தக்காளியும் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. தக்காளி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்மளோட சிக்கனை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு மேகி கியூபும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம கீயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட பாஸ்மதி ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை அடைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு 2-3 விசில் வந்தால் போதும். அவ்வளோதாங்க, நம்மளோட கப்ஸா ரெடி. இந்த கிளைமேட்டுக்கு, இந்த சில்லுன்னு ஒரு கிளைமேட்டுக்கு சூடாக கப்ஸா சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தெரியுமா? வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாட்டா.